பிரியாணி போட்டுட்டு பிரியாணின்னு மாத்திக்கிறது. பிரேக்கப் ஆன பிறகு பிரியாணின்னு மாத்திக்கிறது. என்னதாங்க பண்ணீங்க தனியா போயிட்டு? என்னடா நடக்குதுங்க? அப்பதான் இருக்குது. அப்பதாங்க காதல் ஒர்க் அவுட் ஆகும். ஓ ஐ see. பின்னாடியே போனோம் கண்ணு தெரியாதவங்களை கிராஸ் நீங்க பண்ணி. சொல்றது பார்த்தா நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. வெல்கம் டு தி போடாக்ஸ். ஸோ ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து நாங்க போடாக்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்கோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன டாபிக் அப்படின்னா, கமிட்டான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தா எவ்வளவு எரிச்சலா இருக்கும் டம்மி பாவா அதை பத்தி பேச போறோம். இவ்வளவு எரிச்சலா இருக்குங்க எனக்குலாம். ஐயோ பயங்கர தலைவலியா இருக்கும். தலைவலிக்குதுடா. ரூம்ல எல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கும்போது பக்கத்து பெட்டு கரெக்டா அந்த கமிட்டான ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கத்து பெட்டா இருப்பாங்க. குசு 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 நைட்டு கொஞ்சம் அவ்வளோ டயர்டா போகும்போது தூங்கணும்னு தோணும். அவங்க நைட்டு ஃபுல்லா உட்காந்து இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்க என்னடா குசு குசு ஒரு நீங்க தப்பா நினைச்சு கூடாது. குசு குசுன்னு மட்டும் வந்தா பரவாயில்ல. இப்படி இப்படிலாம் வருது சில நேரத்துல. அதெல்லாம் ரொம்ப அது பேசு ஏதாச்சும் சும்மா ஏதாச்சும் சரி ரொமான்டிக்கா பேசுறாங்கன்னா கூட ஓகே. டாபிக் வந்து இந்த பொலிட்டிக்கல் என்னமோ நாட்டை எப்படி வல்லரசாக்க போறோங்க மாதிரிலாம் டாபிக் அந்த அளவுக்குள்ள எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். இப்போ ரெண்டாவது வந்து எப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றனா அப்படியே இந்த சமுதாயம் வளர்ந்துடணும், நம்ம எப்படிலாம் இருக்கணும், பயங்கரமா வந்து நம்ம வளரணும், ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டோம், நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கூட நம்மள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணி வச்சிடணும் எப்படியாவது. அப்போனா நீ நல்லா இருக்கணும். இந்த என்ன இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது நீ தனியா வளரு நான் தனியா வளரு அப்புறம் நம்ம கடைசியா சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசு கேட்டேன். இந்த ட்ரிப் எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ கேர்ள்ஸ்னால டக்குனு வீட்டில் எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க. அப்போ நான் வந்து சாருவோட தான் போகிறேன், சாரு என் கூட வராது, காலேஜ் ட்ரிப்புலாம் போய் சொல்லி எதுக்கு பாய் ஃப்ரெண்டோட சுற்றணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. நமக்கு ஆள் இருக்க, நம்ம தனியாக இருப்போம். அவங்க மட்டும் நல்லா கேர்ள் அவங்க பாய் ஃப்ரெண்டோட சுற்றி யாருன்னா கூட இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேச்சு துணைக்கு பேசிக்கிட்டு சரி ஓகேப்பா நீ அந்த சைடு காதல் பண்ணு நான் இந்த சைடு ஒரு கரெக்ட் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்கும். கடுப்பா அவங்க நம்ம மட்டும் அப்படியே இருப்போம். அவங்க நல்லா ஜாலியாக அது வேற சீக்கிரட்டா பேசணும் வேற எங்கேயாச்சும் கூட்டு போயிட்டு அவங்க தனியாக போயிடுவாங்க நம்மள உட்கார வச்சுட்டு. அது நம்ம தனியா கூட்டு போறதே நம்ம வாட்ச்மேன் வேலை பார்க்கணும்ட்டு தான். புரியுதா? திடீர்னு யாருன்னா வந்துட்டாங்கன்னா என்னதாங்க பண்ணீங்க தனியா போய்? என்னடா நடக்குதுங்க? டென்ஷன் ஆகும். அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கணும், எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே படப்படன்னு இருக்கும். இதுல என்னன்னா திடீர்னு அவங்க வீட்டுல இருந்து வேற கால் வந்துரும், போன் அவங்க அம்மா. அப்போ நமக்கு படப்படன்னு இருக்கும், ஐயோ மாட்டிப்போம் போல இருக்கே, அவ மாட்டிருவாளோன்றதுக்கு அவளை விட நம்ம தான் பயப்பட. அது எப்படி சமாளிச்சீங்க? ஏதாச்சும் சொல்லி அம்மா இந்த இங்கதான் இருக்கோம் பாத்ரூம் போயிருக்கா அதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் மேல கால் பண்ணிட்டு இருக்கணும். நாங்கெல்லாம் வந்து கான்ஃபரன்ஸ் போட்டுறது டப்புன்னு எடுத்து ஓகே கான்ஃபரன்ஸ் போட்டு நம்ம இப்ப இங்க இருக்கோம், அவங்க மட்டும் வெளியே போயிருக்காங்க, நம்ம பேர சொல்லினா கான்ஃபரன்ஸ் போட்டுடலாம். ஆனா கரெக்ட் கான்ஃபரன்ஸ்லாம் நிறைய அந்த எவ்வளவு பேரு எவ்வளவு தாய்மார்கள் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் கடைசியா தான் வந்து நீங்க எவ்வளவு நாள் இதுதான் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா அப்படின்னு லவ் பத்தி தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும்போது, அது முன்னாடி வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா அப்படி பேசுவாங்க. அந்த லவ் பற்றி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஐயோ அவங்களுக்கு முழிக்கிறதுக்கே பயமா இருக்கும். அது சில பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ரூடு. ஐ மீன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களோ, எப்போ வருவ என்ன டைமிங், அந்த மாதிரி இருக்கும். காலேஜ் முடிஞ்சிச்சே இன்னும் வரலையே நீ வீட்டுக்கு. இவங்க அவங்களை ஃபேஸ் பண்றதே வந்து எப்படி சொல்ல, நம்ம ஃபேஸ் பண்றது அவளை இது பண்ணா கூட பரவாயில்ல, அவளை அடிக்கிறாங்கிறதே பயமா இருக்கும். நமக்கு சேர்த்து சூனி வச்சிரும் பயமா இருக்கும். நீங்க இது சொல்லணும்னு தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. ஒரு சுமால் கதை ஒன்று சொல்லுங்க. ஃப்ரெண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து நம்மள பைக்ல கூட்டிட்டு போறான். ஓகே மச்சான் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு விட்டுட்டு போனான். அன்னைக்கு சரியான மழை. மலையில ஒரு 3 hour கிட்ட ஒதுங்க இடம் இல்லாம ரோட்லயே நிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஷெட்டு மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல நின்று கடைசியா 3 hour கழிச்சு வரான். சாரிடா அப்படின்னு ஒரு வார்த்தையில சிம்பிளா முடிச்சிட்டான். அவ்வளோ நேரம் நாங்க மலையில நெஞ்சு ஜுரம் வந்து நான் யாரா பதில் சொல்றது? பா இவனுங்க ஒரு மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். ஐயோ இந்த கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே கொஞ்சம் தலைவலி தான். என் கூட இருக்குதுலாம் என்ன பேசுறதே வந்து சாப்பிட்டியா
தூங்குனியா, ஓகே டுமாரோ பார்க்கலாம், அவ்வளவுதான். இது எதுக்கு இவ்வளவு நேரம்? அது எனக்கு சத்தியமா இன்ன வரைக்கும் புரியலங்க. காலையில ஒரு சாப்பிட்டியா, ஆஃப்டர்நூன் ஒரு சாப்பிட்டியா, நைட் ஒரு சாப்பிட்டியா, ஏன் சாப்பிடல? இந்த கிரிஞ்சா பேசுவாங்க தெரியுமா, தண்ணி குடி, தண்ணி குடிச்சாதான் சரி, வயிறு வலிக்கும், ஐயோ தண்ணி குடி, தண்ணி குடி, எப்ப பார்த்தாலும் தண்ணி குடி, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. புரியலையே என்னடா பேசுறீங்க, தண்ணி குடி தண்ணி குடி. ஏதோ இவ்வளவு நாள் வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்களே நல்லா தான் பார்த்து இருந்திருப்பாங்க. இவர் ஏதோ வீட்டுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, இவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிட்டு அந்த பொண்ணு அந்த சாப்பிட்டியாமா தூங்குனியாமா அந்த ஒரு வார்த்தையே 1 மணி நேரம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே போடுவானுங்க பாரு. இந்த ஸ்டேட்டஸ் போடுவாங்க பாருங்க, ஸ்டேட்டஸ் 15 ட்ரெயின் பொண்டாட்டி என்னோட இது, ஐயோ அப்படி பார்க்கும்போதே சரி நல்லா இருந்துட்டு போங்களா, நம்ம தான் சிங்கிளா இருக்கோம், நல்லா இருந்துட்டு போங்க. இந்த மாதிரி டைம்ல ஸ்டேட்டஸ் போட்டா பரவாயில்லைங்க. இந்த பர்த்டே வர போகுதுன்னு வச்சுங்க, ஒரு 15 நாள் இருக்குன்னா அந்த 15ஆம் தேதி ஒரு நாள் போட்டா சரி ஓகேப்பா லவ் பண்றான்னு தெரிஞ்சு, அந்த 15 நாளுமே 9 days ஆகோ 8 days ஆகோ இந்த மாதிரி டேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுவும் அப்படி பண்ணா ஒரு பர்த்டேக்கு தான் பண்ணுவானுங்க, அதுக்கு அடுத்து போர் அடிச்சிரும். இன்னும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா அவங்க அதுவும் திடீர்னு பிரேக்கப்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படி உடனே டிபி பிளாக் ஆயிரும், டிபி பிளாக் ஆயிரும், அல்லது எதுவுமே போடாம இருக்கும். அந்த லைன்ஸ் கூட வந்து எதுவுமே இருக்காது, கேப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காம ஒரு டாட் ஒன்று வச்சுட்டு போயிடுவாங்க. ஏதோ இவர் வந்து வெளி உலகத்துக்கு போயிட்ட மாதிரி, இல்லை இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அந்த பொண்ணு பரபரப்பா வந்து ஃபோன் பண்ணி இவரை கேட்கணும் என்ன ஆச்சு என்ன ஒண்ணுமே காணோம். ஆனா அது பண்ணாதே தப்பா பண்ணாதானே பண்ண முடியும். அது அவங்களுக்கு எல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சென்டர்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய வேலை எல்லாம் இருக்கு தெரியுமா, அந்த மாமா வேலை, இவருக்கு இதான் வேலை, சித்தப்பா வேலைன்னு எல்லா வேலையும் நாட்டாம வேலை ஃபுல்லா நம்ம தான் பார்க்கணும். உட்காந்து அவ ஆன்லைன்ல இருக்காளா, இரு பார்த்துட்டு சொல்றேன், ஆன்லைன்ல இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஹாய்னு போடணும். நம்ம பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா போல லாஸ்ட் சீன் என்னன்னு காட்டுதுன்னு பாரு, இதெல்லாம் இன்னும் அவன் வந்து அப்படியே ஏதோ என்னடா வேணும், எனக்கும் வேலை இருக்கு, உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்க முடியும். ராம் டைரக்ஷன்ல எல்லாம் அந்த கட்டுறது தமிழ் படத்துல ஒரு மாதிரி இருப்பாப்புல அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு என்னடா எதுனா பண்ணுமே, நம்ம அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கணுமே, பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறது. ஏன்னா இவங்க போன்ல இருந்து பண்ணலாம், அந்த பொண்ணு பிளாக் பண்ணிருக்கோம். இதுல என்னன்னா கூட இருக்கிறவன் தான் அந்த காதலை சேர்த்து வச்சிருப்பான். இந்த கிறுக்கு பையனால நம்மளுமே சேர்த்து அந்த புள்ள வந்து பிளாக் பண்ணிடும். அப்புறம் எங்க இருந்து நாங்க போய் கண்டுபிடிது, சரிடா ஒரு பிளாக் பண்ணிட்டாடா அப்படின்னா சரி ஓகேடா நான் தூங்குறேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு தூங்கிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டு சல்லே போடலாம் அப்படின்னு, சல்லேனா வந்து சிகரெட் அடிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இவனுக்கு கான்செப்ட் போயிட்டு அடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி உட்காந்து அதை பேச ஆரம்பிச்சிடானுங்க. என்ன எவ்வளவு நேரம் நம்மளால கேட்க முடியும் பாட்டு, ஒரு கட்டத்து மேல அவங்க கிட்ட சொல்லவும் முடியாது. சரி பிரேக்கப் ஆயிட்டு ஃபீல் பண்றா, சரி ஓகேன்னு கொஞ்ச நேரம் கேட்கலாம், அது திரும்ப 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 என்ன பண்ணலாம், சரி ஓகே பாவமா தான் இருக்கு, ஆனாலும் ஒரு அளவு தானே ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. கமிட் ஆன டைம் இந்த வீடியோ கால் பேசுவாங்க தெரியுமா, கேர்ள்ஸ் எப்படி தெரியுமாங்க, நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சிலர் நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வீடியோ கால் பேசும்போது அந்த நம்ம வந்து பெரிய ஸ்க்ரீன் யாருக்கு வைப்போம், இப்போ நான் யாரு கூட பேசுனேன்னா அவங்கள பார்க்கணுன்னா அந்த வீடியோ கால் வைப்போம். இவன் என்ன பண்ணுவான்னா அவ்வளோதான் பெரிய ஸ்க்ரீனில் வச்சுட்டு இப்படி கீழே போட்டிருக்கிறது நைட்டியா இருக்கும், கீழே போட்டிருக்கிறது வேற காஸ்டியூம், அவ்வளோ நேரம் கொண்டை அப்படி பெரிய கொண்டை அப்படி ரொம்ப கிளம்ஸியா இருப்பா. வீடியோ கால் வந்து நான் அவுத்துட்டு அப்படி இது பண்ணிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்து இப்படி சொல்லு சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா, ரொம்ப கிரிஞ்சியா இருக்கு. பெண்கள் பண்ணா பரவாயில்ல, இது பசங்களுமே பண்றாங்க இது மாதிரி அழகா வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஓகே இந்த இதெல்லாம் வந்து மலரும் காதல். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது, நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி கடை வளர்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஒரு மாசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கலர் சட்டை எல்லாம் போட்டு டப்புன்னு வீடியோ கால் பண்ணிட்டா என்ன பண்றது தெரியல, இவர் ஏதோ ஐஃபையா பின்னாடி இருக்கிற மாதிரி நான் ரூம்ல இருக்கோம், என்ன பின்னாடி ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் அந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒண்ணு போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்குது. இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஆபீஸ்ல இருந்து, வெளியே செட்டப் போடுறதுதான். இது வந்து கரெக்டா அந்த எப்படி சொல்ல ஃபேசினேட்டான அந்த டைம் ஸ்டார்டிங்ல அப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம அழகா இருக்கணும். பையன் காலேஜ் கூட சரி வேலைக்கு கூட கரெக்டான டைமுக்கு போயிருக்க மாட்டான், அந்த புள்ளைய ஃபாலோ பண்றதுக்கு ஒரு டைமிங் கீப் அப் பண்ணுவாங்க பாருங்க. காலைல 6 மணிக்கு அந்த புள்ள வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்தோம், ஓகே நம்ம போயிடுறோம், அந்த இடத்துல கரெக்டா போய் நின்றுவாங்க. அந்த டைம் கொஞ்சம் கூட வந்து டிலே, அந்த ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, கரெக்டா அந்த டைம் தான். இந்த மாதிரி இந்த ஃபாலோ பண்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃபாலோ பண்றாங்க, மேபி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க சம்திங். ஆனா அவங்க நம்ம போகும்போது அவங்க ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தான் பயமா இருக்கும், நம்ம வீட்டுல உள்ள யாரும் பார்த்து நம்மள எதுவும் தப்பா நினைச்சிருவோமோன்னு. அதுக்கு மேல இந்த டைம்ல தான் அந்த கற்பாம்பூச்சி தேரிய ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கற்பாம்பூச்சி மாதிரி எத்தனை தடவை வந்து துரத்தி விட்டாலும் பின்னாடியே போனோம்.
இது என்ன புதுசா இருக்குது. அப்போதாங்க காதல் ஒர்க் அவுட் ஆகும். ஓ ஐ சி. பின்னாடியே போனோம். அந்த புள்ள பார்க்கும்போது நம்ம தலைவர் சொல்ற மாதிரி இந்த கண்ணு தெரியாதவங்களை கிராஸ் நீங்க பண்ணி சொல்றது பார்த்தா நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. நான் பண்ணலங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல இந்த பசங்க. இந்த மாதிரி ஐடியாலாம் காலங்காலம் சினிமால இதுதானங்க இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஐ சி. ஓகே ஓகே. அதெல்லாம் ஆனா கொடுமையான டைம். இந்த பிரேக்கப் ஆகும்போது தான் திடீர்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கும். அப்போ அவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி அழுதுகிட்டே கிடக்கும் பெட்ஷீட்குள்ள. சரி என்னன்னு கேட்டா நம்மகிட்ட சொல்ல மாட்டா. ஒன்றும் இல்லை, நத்திங் அப்படி சொல்லிட்டு மேலே போய் உட்காந்துட்டு அழுறது. ஐயோ ஏதோ பிரச்சனை போல நம்ம நினச்சா அடுத்த நாளே உட்காந்து வீடியோ கால ஹாய் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியாது, என்ன சண்டை. அது இது கூட பரவாயில்லைங்க, அவங்க லவ் பண்றது நமக்கு தெரியும், அவங்க கூட தானே சுத்துது. அது வைக்கிற ஸ்டேட்டஸ் வைக்கிற இது எனக்கே தெரியும். என்னோட வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் லவ் பண்றாங்க, வைக்கிற அந்த சில இமோஜிஸ் யூஸ் பண்றது, ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் பார்க்க இவங்க லவ்ல தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு கெஸ் தெரியும். என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீச்சி லவ்வா ச்சே நம்மளாம் பண்ணுவோமா அப்படின்றது. உருட்டு ஒரு ஆர்வத்துல என்னோட வித் மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டு டாட்டூலாம் அடிச்சிட்டு கூட அது அழிச்சலாம் இருக்காங்க. ஆமா, பேர்ல எழுதிட்டு வந்து லவ்க்கு கிஃப்ட்லாம் பண்ணுவாங்க. பிரியான்னு போட்டுட்டு பிரியாணின்னு மாத்திக்கிறது. பிரேக்கப் ஆன பிறகு பிரியாணின்னு மாத்திக்கிறது. கேட்டா அது என்னடா பிரியாணி? இல்ல பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி பிரியா இல்ல இப்ப எனக்கு பிடிக்கல. அது என் கிளாஸ்ல ஒருத்தன் இருந்தான், ஏதோ சம்திங் கேர்ள் ஃப்ரெண்டு நேம் தான் போட்டிருந்தான். அன்னைக்கு ஃபுல்லா மறைக்கிற மாதிரி பார்க்காது டிசைனாவே இல்லை, ஃபுல்லா கருப்படிச்சு வச்சிருக்கான். என்னத்த உள்ள போட்டிருந்தான் டேட்டு முன்னாடின்னு தெரியல, ஆனா தெரியக்கூடாதுன்னு உட்காந்து ஐ திங்க் ரொம்ப பண்ணி தாண்டா தலையில இருக்கிற முடியெல்லாம் முள்ள மணி மாதிரி நட்டிட்டு நிக்குது. அந்த பொண்ணோட பேர் ஞாபகம் வந்துருச்சு, சொல்ல வேணாம். அதை போட்டு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் பாருங்க, அவ்வளவுதான். அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அது அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு வேற டேட்டு போட்டு அந்த மாதிரிலாம் போட்டு சுத்தி வச்சிருந்தான். கிரிஞ்சான விஷயம்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஜூஸ்ல வந்து 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது. கிரிஞ்சான டெக்ஸ்ட். ஓ நீ சாப்பிட்டியா, ஐயோ நீ சாப்பிட்ட என் வயிறே நினைஞ்ச மாதிரி. பக்கத்துல இருந்து நம்ம கேட்டிருப்பீங்களாடா நீங்களா? அதுதான், இத பக்கத்துல இருந்து கேட்கும் போது அப்படியே டென்ஷன் ஆகும். அது நமக்குலாம் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டான். அந்த பொண்ணுக்குன்னா எவ்வளவு வாங்கி தருவான் அந்த பையன். இதுல சின்ன திருத்தம், நான் எல்லா பசங்களையும் சொல்லல. அப்புறம் கீழே கமெண்ட்ல வந்து டேய் நான் பாத்தியா நீ என்ன பாத்தியா அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால சிலர் அஃப்கோர்ஸ். அதுவும் அந்த பொண்ணுக்கு நான் கேட்ட ஒரு ஆளு அது வந்து எவ்வளோ 40,000 50,000 வரைக்கும் ஏதோ ஸ்பெண்ட் பண்றான் ஒரு மாசத்துல அந்த பொண்ணுக்கு. ஆனா நமக்கு ஒரு டீ வாங்கி தர மாட்டான். கேட்டா ஒரே வார்த்தை மாச கடைசி. சரி மாசம் முதல்ல போய் கேட்டா அதுவுமே அவனுக்கு மாச கடைசியா தான் இருக்கு. இன்னொன்னு சொல்றானுங்க, அம்மா நான் வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்லு வீணா செலவழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் வந்து வாங்கி வச்சு. யாரா ஒய்ஃப் அப்படின்னா இல்ல நான் லவ் பண்றோம். அவங்க வந்து எனக்கு சேவிங்ஸ் பண்றாங்க. ஓ லவ் ஸ்டேஜ்லேவா? இந்த மாதிரியான கிரிஞ்சான ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் இருப்பாங்க. கண்டிப்பாக கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. செம்ம காண்டெல்லாம் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உங்களால் திட்ட முடியாது இல்லையா? அடுத்த ஒரு எபிசோடில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். பாய் பாய். Subscribe to One India and never miss an update.